வணக்கம். சனி வக்ர பயிற்சி. சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27 சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11 திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தனுசு ராசினாலே குரு பிரகஸ்பதி இல்லையா, அந்த குருக்கு சனி என்ன பாடம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது. குருவுக்கே எப்படி சனி பாடம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, இப்போ சனி கேள்விதான் கேட்பார் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட. நீங்கள் தர்மத்தை பற்றி பேசுங்க, ஆனால் உங்களுடைய டெய்லி லைஃப்பில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த தர்மத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீர்களா, அந்த தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சனி கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா உபதேசம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வரும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு சனி விதவிதமான பாடங்கள் அப்படிங்கிறது எடுப்பார். அதோட ரொம்ப டாப்பாக இருக்கும். அவங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே ரொம்ப ஹை லெவலாக தான் இருக்கும். ஆம்பிஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசுறதெல்லாம் ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும். யாரையும் ஏமாத்தலாம் இவங்க மாட்டாங்க. லைஃப்பில் புதுசான அனுபவங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். முக்கியமாக ட்ராவலிங் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவே இருக்கும். ஆனால் இந்த சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய பெரிய பொறுப்பாக நீங்கள் யோசிக்கிறீங்க, பெரிய பெரிய விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய பொறுப்புகள் இருக்குது, ஓகே இருக்கட்டும். ஆனால் சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் மறந்தீங்க அப்படிங்கிறது தான் சனி உங்கள்கிட்ட கேட்பார். அதோட ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை ஒரு நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துனீங்க அப்படிங்கிறதும் சனி கேட்பார். ரொம்ப நம்பிடுறது, ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால சுற்றி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை தனுசு ராசிக்காரங்க கண்டுக்காமல் போயிடுவீங்க. அந்த விஷயத்தையும் இப்போ சனி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது சனி என்ன கேட்கும், என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கும் ஒரு தனுசு ராசிக்காரங்கள்ட்டனா, நீங்கள் ஞானமாக பேசுகிறீங்க, நீங்கள் படிக்கிறதெல்லாம் ஃபிலாசபிக்கலாகவே இருக்கும். அந்த ஃபிலாசபிக்கலான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி செயல்படுதா அப்படிங்கிறத கேட்பார். அடுத்தது என்ன கேட்பார்னா, சரிங்க வாக்குறுதிகள்லாம் கொடுத்தீங்களா, வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினீங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்கும். அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுடைய பெரிய ஒரு தாட்டாகவே அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த பொறுப்புக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு என்ன மாதிரியான ஒரு ஈக்குவாலிட்டி நீங்கள் கொடுத்தீங்க, அப்படி ஒரு ஈக்குவாலிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்களா, அப்படி நீங்கள் சமநிலை உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறதையும் சனி உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். அப்போது இந்த சனி வக்ர காலத்தில் நிறைய பெண்டிங் வேலை வச்சுருப்பீங்க தனுசு ராசிக்காரங்க. அந்த பெண்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சிடணும். ஏன்னா அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி மல்டி டேலண்ட்ஸ் இருக்கிறதுனால எதையுமே ஃபினிஷ் பண்ணாமல் இருப்பீங்க, முடிக்காமல் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு மென்டர் மாதிரி யாராவது இருக்கிறாங்க, உங்களுக்கு வழிகாட்டிகள் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க மூலிமா ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும்
விஷயம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். வேலை மாற்றத்தை விட வேலையை மாற்றணும், இந்த இடத்த மாற்றணும், டோட்டலாக நான் ஜாபை சேஞ்ச் பண்ணிட்டுமா, பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணிட்டுமா, அதை விட இப்போ உங்கள்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ இந்த டேலண்ட்டை எப்படி அப்கிரேட் பண்ண போகிறீங்க, எப்படி அப்ஸ்கில் பண்ண போகிறீங்க, அதனால என்ன பலன் வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அது சரி செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது. அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உயர பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஆனால் உயர பறங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேர்களை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லும். இப்போ பணம் சில பேர்த்துக்கு பணம் போட்ட இடத்துலேருந்து வரவே வராது. அது என்னங்கிறத போய் நீங்கள் செக் பண்ணணும். அப்படியே விட்டுருவாங்க அசால்ட்டாக. எங்கேயோ ஒரு இடத்துல அக்கௌண்ட்டில் பணம் வந்துச்சா வரலையா, அது முடிஞ்சிச்சா இல்லையா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனிக்காம விட்டதெல்லாம் இந்த டைம் போய் கவனிக்கிறப்போ அதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. தர்ம காரியங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த குடும்ப பொறுப்பும் தர்ம காரியங்கள் தான். இதை தர்ம காரியமாகட்டும் குடும்ப பொறுப்பாகட்டும் ரெண்டையுமே ஒரு சமநிலையில் வச்சுக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய லாபத்தை விட ஒரு நிலையான ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க, குருஸ்தானத்தில் இருக்கவங்க, மூத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தனுசு ராசிக்காரங்க. அதோட குழந்தைங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்க, ஓகே, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறதும் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதும் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குடும்பத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சனி ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார். ஏன்னா சனி உட்கார்ந்துருக்க இடம் அப்படி 4th ஹவுஸ் குடும்பஸ்தானத்தில் போய் உங்களுக்கு உட்காந்துட்டாரு கோச்சாரப்படி. அப்போது நீங்கள் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். வேதம் படிக்கலாம், வேதம் படிப்பாங்க தனுசில் இருக்கவங்க. வேதம் படிக்கிறது ஒரு தொடக்க நிலை அப்படின்னா வேதம் சொல்கிறத வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது தான் ஒரு உண்மையான ஞானம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். எவ்வளோ வேணாலும் படித்து எவ்வளோ வேணாலும் நம்ம மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணிகிட்டே இருக்கலாம். குருவுக்கு யார் உபதேசிப்பது அப்படிங்கிறத தான் இப்போ சனி அப்படியே ஒரு ஒயிட் போர்டில் அப்படி எழுதி காட்டுவார். இல்லை, இந்த நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு சொல்கிறது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகணும் அப்படின்னா, நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போகலாம். அதை விட ஆலங்குடியில் இருக்க ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போகும் பொழுது மிக பெரும் பரிகார ஸ்தலமாகவே இருக்கும். ஏன்னா குருவை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் குச்சனூர் சனீஸ்வரருக்கு போனாலும் சரி, இல்லை குச்சனூர் சனீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு நீங்கள் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் சரி, ஆனால் இந்த 2 ஸ்தலங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும். அப்போ இந்த சனி வக்ர காலத்தில் சனி எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய கனவுகளை எங்கேயும் நிறுத்தறதுக்கு வரவே இல்லை. அதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். கனவை நீங்கள் தாராளமாக காணலாம், ஆனால் அந்த கனவுக்கான பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சனி சொல்லி கொடுக்குறார். நிதானம் மிக அவசியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியிலிருந்து முன்னோக்கி, ஏன்னா சனி பொதுவாகவே மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ இது முன்னோக்கி நகர்ற மாதிரி தெரியாம பின்னோக்கி போற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரல. சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சியை பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா, புதுசாக செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பயிற்சி.